மார்க்கு 10:27 தேவனால் எல்லாம் கூடும், தேவனால் எல்லாம் கூடும் என அருமையானவர்களே. இதை விட ஒரு பெரிய வசனம் வேதத்தில் இல்லை. தேவனால் எல்லாம் கூடும் என்கிற வார்த்தை தான் வேதத்திலே இருக்கிற மிக பெரிய வார்த்தை. தேவனால் எல்லாம் கூடும் 3 இடங்களில் வருகிறது. ஒன்று ஆபிரகாமுக்கு சொல்லப்பட்டது, தேவனால் எல்லாம் கூடும். ஆபிரகாமுக்கும் சாராளுக்கு சொல்லப்பட்டது. அந்த 100 வயதிலே 97 வயதிலே எப்படி பிள்ளை பெற முடியும்? அவள் கேட்டாள், நியாயமான கேள்வி. அந்த கேள்விக்கு தேவன் சொன்ன பதில், தேவதூதன் சொன்ன பதில், தேவனால் எல்லாம் கூடும் என அருமையானவர்களே. ஆபிரகாம் விசுவாசித்தான். விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும் என்று இயேசு கிறிஸ்து சொன்னாரே, அதுதான் அங்கு காரியம். தேவனால் எல்லாம் கூடும், விசுவாசிக்கிறவர்களால் எல்லாம் கூடும். எனக்கு அருமையான 2வது இடம் குமாரி மரியம் இடத்தில் சொல்லப்பட்டது. தேவகுமாரன் பிறப்பார் என்று சொன்னபோது அவள், எப்படி இது முடியும், நான் மனுஷனை அறியனே. அப்பொழுது மரியாள் இடத்தில் தேவதூதன் சொன்னான், தேவனால் எல்லாம் கூடும். எனக்கு அருமையானவர்களே, என்ன அருமையான அற்புத பிறப்பு இயேசு கிறிஸ்துவின் பிறப்பு. ஆக இந்த உலகமே ஆனந்தம் கொண்டது. அந்த இயேசு கிறிஸ்து தேவகுமாரன் வெளிப்பட்டார், கிறிஸ்து வெளிப்பட்டார். அது தேவனால் எல்லாம் கூடும். 3வது பேதுரு இடத்திலே ஆண்டவர் சொன்னார், ரட்சிக்கப்படும்படியாக மக்களிடத்திலே நீங்கள் போங்கள், சுவிசேஷத்தை அறிவிங்கள், அவர்கள் வசனத்தை ஏற்றுக்கொண்டு ரட்சிக்கப்படுவார்கள். அப்பொழுது பேதுரு சொன்னான், இது கடினமான காரியம், எப்படி மனுஷர்கள் ரட்சிக்கப்படுவார்கள்? இயேசு கிறிஸ்து சொன்னார், ஆம், இது கடினமான காரியம்தான். மனுஷனை மனமாற்றம் செய்து ஆண்டவருடைய ராஜ்யத்திலே அல்லது ஆண்டவருடைய பாதத்திலே கொண்டு வரும்படியாய் நடக்கிற காரியம் கடினமான காரியம். ஆனால் இது மனுஷனால் கூடாது, தேவனால் கூடும். 3 இடங்களில் சொல்லப்பட்டது. 1 ஆபிரகாம் சாராளுக்கு சொல்லப்பட்டது, 2 குமாரி மரியமுக்கு சொல்லப்பட்டது, 3 பேதுருக்கு சொல்லப்பட்டது. இன்று உங்களுக்கு சொல்லப்படுகிறது, தேவனால் எல்லாம் கூடும். தேவனை இயேசுவை விசுவாசிக்கிறவர்களால் எல்லாம் கூடும். 14:1 இயேசு கிறிஸ்து என்ன சொன்னார்? தேவனிடத்தில் விசுவாசமே இருங்கள், என்னிடத்தில் விசுவாசமாயிருங்கள். அப்படி இருக்கும்போது பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்கு விசுவாச வரத்தை கொடுத்து எல்லாம் கூடும். விசுவாசிக்கிறவனுக்காக எல்லாம் கூடும். பவுல் என்ன சொல்கிறார்? கிறிஸ்துவினால் எல்லாம் கூடும். கிறிஸ்து என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினால் எல்லாம் கூடும் என்று சொல்லுகிறார். எல்லாம் கூடும் எனக்கு அருமையானவர்களே. அது மாத்திரமல்ல, அந்த பரிசுத்த ஆவியானவர் பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, ஆவியினால் எல்லாம் ஆகும். ஆவியினால் எல்லாம் கூடும். பரிசுத்த ஆவியானவர் எல்லாம் கூடும். இந்த வசனங்கள் எல்லாம் விசுவாசியுங்கள். தேவனால் எல்லாம் கூடும். God bless you.